இந்த காணொலி பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் வல்சிலிருந்து வேல் கணேசனுங்க. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்குறோம்னா மைண்ட் ப்ரெஷர் தான். ஸோ இன்னைக்கு வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் யாரு ஜாபுக்கு போறவங்களும் சரி, பிசினஸ் பண்றவங்களும் சரி, ஃபேமிலி மேனா இருந்தாலும் எல்லாருக்கும்ன்றது ஒரு ப்ரெஷர்ன்றது மைண்ட் ப்ரெஷர் வந்து டே பை டே இருந்துட்டே இருக்கு. நம்மள்ட்ட ஹாப்பினஸ்ன்றதே சுத்தமா கிடையாது. ஹாப்பின்றதே சுத்தமா இல்லாத ஒரு லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் தான் இங்க பெரிய பிரச்சனையே. இந்த ப்ரெஷருக்கான காரணமே. உதாரணம் வந்து பார்த்தோம்னா ஒரு 20-25 வருஷம் இல்லை 30 வருஷத்து பேக்ல நம்ம போனாலே வந்து 90s அந்த மாதிரி எல்லாம் போயிட்டோம்னா வச்சிங்களேன், ப்ரெஷர்ன்றது அந்த ஃபேமிலி ஹேண்டில் பண்றவங்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு அப்பா அம்மா கிட்ட தான் அந்த ப்ரெஷருன்னே இருக்கும். அந்த குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க இவங்கள்ட்டலாம் அந்த ப்ரெஷர்ன்றதை நம்ம பார்க்கவே முடியாது. பட் இன்னைக்கு 2025ல வந்து பார்த்தோம்னா சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும். அந்த ப்ரெஷர்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து ஒர்க்கிங் போற பிசினஸ் பீப்புள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் வந்து வயசானவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு. ஆனா ப்ரெஷர் மாறும். ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஒண்ணு, அப்புறம் வந்து குடும்ப பிரச்சனைங்க, அப்புறம் வந்து எஜுகேஷனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்கிங், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் பலவிதமா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கான இந்த ப்ரெஷருக்கான ப்ராப்ளம் என்னன்றது நம்ம காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர்ன்றது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் ரீசன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரீசன் வந்து பார்த்தோம்னா நமக்குள்ளதான் இருக்கும். அந்த ரீசன் நமக்குள்ளதான் இருக்கும். அந்த ரீசனை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சக்சஸா நம்ம மாத்தலாம். அதை மாத்துறதுக்கான ஒரு 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 ஸ்கில் பேர் தான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் பவர். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் பவர் அந்த ஸ்கில்ல நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுத்தி என்ன சூழல் இருந்தாலும் அந்த சூழ்நிலைய நம்மளை காமா அமைதியா வச்சுக்கிட்டு நம்ம லைஃப் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த சப்கான்சியஸ் மைண்ட் பவர் கோர்ஸ் தான் நாங்கள் வந்து முக்கியமா நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் வல்சியில. நிறைய எக்ஸ்பர்ட்டோட டைப்போட ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலராக ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வேணும், இல்லை உங்க குழந்தைங்க படிக்கிறதுல வந்து இப்போ நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வேணும், இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு ஜாபோ இல்லை ஸ்கில்லோ அடுத்த லெவல் போகணும், இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா வல்சியை கான்டாக்ட் பண்ணலாம். வல்சியோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.